ஒரு வெளிநாட்டு பத்திரிகை நடத்திய கருத்து கணிப்பில் 2026 தேர்தலில் ஒரு புதிய கட்சி மிகப்பெரிய செல்வாக்கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏற்கனவே இந்தியா டுடே ஓட்டர்ஸ் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அவங்க பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதே மாதிரி பல பத்திரிகைகளும் இதே மாதிரி ஒரு தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் தேர்தலுக்கு முன்னால் நடத்தக்கூடிய கருத்து கணிப்பு. இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. அந்த 6 மாதம் ஓடினாத்தான் மக்களுடைய உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியும். அதுலேயும் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் கூட பொய்யா போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஜெயிக்கும் அப்படின்லாம் சொல்லி பெருசாக சொன்னாங்க முன்னால் 2021. ஆனால் அப்படி இல்லாமல் வேறு ஒரு கட்சி ஜெயித்ததெல்லாம் பார்க்குறோம். இது மாதிரி இது பாராளுமன்ற தேர்தலையும் சரி, சட்டமன்ற தேர்தலையும் சரி, இந்த மாதிரியான இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆனதாக தெரியல. அதுக்கு எதிர்மாறான ரிசல்ட்டும் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு சாம்பிள் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 10,000 பேர்கிட்ட, ஒரு 20,000 பேர்கிட்ட, இல்லை ஒரு 50,000 பேர்கிட்ட மேக்ஸிமமாக கேட்டு அதை அடிப்படையில் ரிசல்ட்டை, அதாவது கருத்து கணிப்பை சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படியே பழிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த 50,000 பேரை தாண்டி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு 50,000 பேரை சொல்கிறாங்கன்னா 50,000 பேரை தாண்டி உள்ளவங்க ஒரு ஊரில் ஒரு 1,50,000 பேர் இருக்காங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம். ஒரு 50,000 பேர்கிட்ட கேட்குறாங்கன்னா மீதி 1,00,000 பேர் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு எப்படி தெரியும்? அது கண்டிப்பாக தெரியாது. அப்போ கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டு கருத்து கணிப்போடைய நிலவரம் வரக்கூடிய உண்மையான தேர்தல் ரிசல்ட்டுக்கு புறம்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கருத்து கணிப்புகள்லாம் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கருத்து கணிப்புகளுக்கு பின்னால் கட்சிகள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆமாம், இருக்கலாம், அதுவும் சொல்லலாம். ஏன்னா அவங்கவுங்க தன்னுடைய கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக இதை ஒரு ஃபார்முலாவாகவும் அவங்க பயன்படுத்தலாம். கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறதுக்காக பல ஃபார்முலா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஃபார்முலாவாக ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு ஒன்று சொல்லி, அந்த கருத்து கணிப்பில் இந்த தேர்தலில் இந்த கட்சி தான் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லும்போது அது உடனே ஒரு ஊக்கமாக இருக்கும். மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் மக்கள் உடனே யோசிப்பாங்க. பாருங்களேன், கருத்து கணிப்பில் கூட வந்திருக்கு இந்த கட்சி தான் ஜெயிக்கும், அதனால் நாம் அந்த கட்சிக்கே ஓட்டு போடுவோங்கிற ஒரு மனப்பான்மையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. உண்மைதான். அப்போ இது கூட ஒரு ஊக்கியாக செயல்பட்டு மக்கள்கிட்ட அந்த ஏற்றத்தை, அந்த கட்சி தொடர்பான ஒரு எண்ணத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பெரும்பாலும் ஒரு தனியார் நிறுவனம் அல்லது ஒரு பத்திரிகை நிறுவனம் எதுக்காக கருத்து கணிப்பை திடீர்னு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னால் அந்த கட்சிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு டாக்டிக்ஸ் இல்லை ஃபார்முலா அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் திடீர்னு தனியார் பத்திரிகை நிறுவனங்கள்லாம் திடீர்னு அவங்களாவே தன்னுடைய பத்திரிகை வியாபாரத்துக்காக இது நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பத்திரிகை வியாபாரத்தை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கருத்து கணிப்பு இப்போலாம் ரொம்ப அவசியமாகிடுச்சு. அதுக்காக கூட கருத்து கணிப்பெலாம் நடத்துகிறாங்க. அப்போ உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் கருத்து கணிப்பு நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒன்று ஏதோ ஒரு அரசியல் கட்சியோட தூண்டுதலின் பேரில் கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க, இல்லைன்னா பத்திரிகை வியாபாரத்துக்காக கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. அப்போ உண்மையிலேயே இது மக்களுடைய மனப்பான்மையை பிரதிபலிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எடுக்கிற சாம்பிள் டேட்டாவும் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர், இல்லை 20,000 பேர், மேக்ஸிமம் போனால் ஒரு 50,000 பேர், இல்லை 70,000 பேர்னே வச்சுக்கிட்டா கூட ஒரு ஊரில் 2,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 70,000 பேர்ட்டு நம்ம டேட்டாவை கேட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டோம்னா அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அடுத்த விஷயம், பதில் சொல்கிறவங்க எல்லாருமே இந்த கருத்து கணிப்பு நடத்தும் போது பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா சில பேர்லாம் விளையாட்டுக்காக பேர் சொல்லிட்டு போவாங்க, ஒரு கட்சியோட பேரை சொல்லிட்டு போவாங்க. மனசுக்குள்ளே உண்மையிலேயே ஓட்டு போடுற நாள் அன்றைக்கி அவங்க வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடலாம். அதனால் சும்மா வாயால் சொல்லும்போது ஒரு கட்சியோட பேரை சொல்லிட்டு போவாங்க, உண்மையிலேயே அவங்க ஓட்டு போடுறது வேற ஒரு கட்சிக்காக இருக்கும். அதனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா உண்மைகள் ரொம்ப குறைவாக இருப்பதற்கே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ தன்னுடைய கட்சிகளை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த மாதிரி கருத்து கணிப்புகளை செய்ய வைக்கலாம், அல்லது பத்திரிகை வியாபாரத்துக்காக இந்த மாதிரி நடத்தலாம். அப்படியே கருத்து கணிப்பு நடந்தாலும் அதில் மக்களுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது
மிக குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரலாம். அதனால் இந்த தகவல்களை பொறுத்தளவில் கருத்து கணிப்புங்கிறது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம்.